ரஷ்யாவும் உக்ரைனும் இருதரப்புலயும் மாறி மாறி 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் 150 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. தினந்தோறும் அதாவது ஒரு பர்டிகுலர் டைம்ல தான் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 100க்கும் 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இருதரப்புலயும் மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இதுல ரஷ்யாவோட எனாங்கல்ஸ் ஏர்பேஸ் இது போல பல பகுதிகள் தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலாம் தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ஒப்புதல் அளிச்சிட்டார். ஸோ இதுக்கு மேலே அதெல்லாம் அடிக்க முடியாது. ஸோ அதனால ஏர் பேசஸ் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தாக்குதல் பண்ணுறாங்க. ஆனால் பெருமளவில் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலே பொதுமக்கள் வாழும் பகுதியில் தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு சேட்டலைட்ஸோ ரிசோர்ஸஸோ உக்ரைன் கிட்ட கிடையாது. இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷனை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் ராங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் வந்து பண்ண முடியும். 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர்லாம் அவங்க செய்ய முடியும். ஆனால் ஒரு பாதையை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாதையின் அடிப்படையில் தான் அந்த ட்ரோன்கள்னால போக முடியும். எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் பெருமளவில் இருக்கிறதுனால ரஷ்யா கிட்ட எல்லா கனெக்ஷனையும் சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அதை தாண்டி தாழ்வா இது போல ட்ரோன்கள் பறந்து போகணும். உயரமா பறந்ததுன்னா தாக்கிடுவாங்க, தாழ்வா பறந்தா மட்டும்தான் இது போல ட்ரோன்கள்னால லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பண்ண முடியும் ரஷ்யாக்குள்ள. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா பில்டிங் இருக்கிறதெல்லாம் போய் சொருகிடுது. அதாவது ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜினரி டேட்டாலாம் எடுத்து இந்த பாத்தை செட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்து விமானங்களோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இருக்குது அப்படின்னா அது மேலே பட்டு வெடிச்சிருது உக்ரைனோட ட்ரோன்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது தாழ்வா பறக்கிற சமயத்தில் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது மேலும் மேலும் இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குது. அந்த காரணத்தினால தான் பெருமளவில் ட்ரோன்களை உக்ரைன் வந்து தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை வந்து குறிவைக்க முடியல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதே ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு குரோப்ரேனெட்ஸ்கி அப்படிங்கிறது போல இது வந்து கிரிப்ரோகிராட் ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இங்கே மக்கள் வாழும் பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இதனால உயிரிழப்புகள் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா தரப்பு வந்து இல்லை, அங்கே மேற்கன்ஸ் இருந்தாங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தாக்குதல் பண்ணுறோம் அப்படிங்களோ அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே இடத்துல ஜிரான் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, இதே கிரிப்ரோகிராட் ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ரயில்வே டிப்போஸ்லாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரயில்வே டிப்போஸில் வந்து ஜிரான் ட்ரோன்களோட கேமராலிருந்து எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இப்போது சில ஜிரான் ட்ரோன்களில் எல்லா ஜிரான் ட்ரோனும் கண்ட்ரோலபிள் கிடையாது. சில ஜிரான் ட்ரோன்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் ப்ரீபாத் செட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆனால் ஜிரான் ட்ரோன்களை கைடு பண்ணக்கூடிய வகையிலையும் சில ஜிரான் ட்ரோன்கள் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் ஜிரான் ட்ரோன்கள் இந்த ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்ட ஜிரான் ட்ரோன்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது எப்படி கண்ட்ரோலபிள் நான் கண்ட்ரோலபிள் அப்படிங்கிறது போல ஈஸியாக பார்க்கும்போதே சொல்லிடுறாங்க அப்படின்னா, அதாவது சுற்றி வரும் ஒரு இலக்கு பார்த்துருச்சு அப்படின்னா ட்ரோன்கள் அப்படியே போய் இறங்கிடாது, ஒரு ஆர்க் அடிச்சுட்டு சுற்றி வந்து அதுக்குள்ளே போய் விழும். ஸோ அது போல் லாங் ஆர்க் அடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தட்டிடும். ஸோ அதனால பெருமளவு இழப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தடுத்துட முடியும். அதுதான் இந்த ஜிரான் ட்ரோன்கள் லாங் ஆர்க் அடிக்குது. உக்ரைனோட ட்ரோன்கள் லாங் ஆர்க் அடிக்குதுன்னா எல்லாம் ப்ரீ பாத் செட் பண்ணியிருப்பாங்க, அது கண்ட்ரோலபிள் கிடையாது. இதே இந்த ஜிரான் ட்ரோன்களை ஷார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அடிக்கும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு நபர் அந்த வீடியோ எடுத்து காமிச்சாரு. யாரோ ஒருத்தங்க உள்ள இருந்து அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட சொன்னாங்க. குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம வீடியோ பதிவுகளை பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது போல தான் இந்த ஜிரான் ட்ரோன்கள் ஷார்ட் ரேஞ்சில் சுற்றுது அப்படிங்கும்போது வந்து இலக்கு அடையுது அப்படிங்கும்போது யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல் வேரியேஷன் ஆஃப் ட்ரோன்ஸ் இருதரப்புலையும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல அடுத்த பதிவில் எந்த அளவுக்கு இந்த ட்ரோன்கள்லாம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிக்கும். அதை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பல ட்ரோன்கள் எந்த விதமான வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்காங்க இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் இருதரப்புலையும் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இப்போ தாக்குதல் அப்படிங்கிறது இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதா பகுதியில் என்ன நடக்குது? இந்த சுதா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெலோனி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அதோட புறநகரங்கள் அந்த மரவரிசைகள் காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அந்த பகுதிகளில் ட்ரோனோட சர்வேலன்ஸோட ரஷ்யா தரப்பு ரிலீஸ் பண்ண வீடியோ தான். ட்ரோன் சர்வேலன்ஸோட உதவியோட அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யன்ஸ் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பகுதிகளில் ஊடுருவி கிளியரிங் ஆப்ரேஷனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பகுதிகள்லாம் பெருமளவில் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ருபன்ஸ்ஜினா பகுதியில் வந்து ரஷ்யாவோட வீரர்கள் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே அதிக அளவில் உக்ரைனோட வீரர்களோட ஆயுதங்கள்லாம் அங்கே இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கிளியரிங் ஆப்ரேஷனில் ரஷ்யா தரப்பு வந்து பார்டர் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்களோட புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு, கொக்லினிவ்கா. ஸோ அந்த செட்டில்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பார்டர் வந்துடும். அந்த இடத்துல இன்னொரு சின்ன செட்டில்மெண்ட் இருக்கு, பார்டரில் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அதோட பேர் வந்து ஒலிஷ்னியா. ஸோ இந்த பகுதிகள் இன்னும் இந்த 2 செட்டில்மெண்ட் வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இருந்தாலுமே இந்த கொக்லினிவ்காலேருந்து அதிக அளவில் இப்போ கூட்டமாக போகிறாங்க அப்படின்னா மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஒரு டைம் பீரியடில், அதுவும் நைட் நேரத்தில்
இது போல சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர்னு பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பார்டர்லேருந்து உக்ரைனை நோக்கி சுமியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் வருது. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்டர் பகுதிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உக்ரைனோட வீரர்கள் வந்து வீடியோ பதிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதோட வீடியோ பதிவு செயலோட இருக்கும். ஸோ அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது தெரியுது பெருமளவில் சேதத்தை சந்திச்சுக்கிறாங்க உக்ரைன் ரிட்ரீட் ஆகும்போது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரஷ்யா கூடிய சீக்கிரத்தில் அந்த பார்டரை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இதே வேகத்தில் போனால் சரி ஓகே. இப்போ ரஷ்யாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா. இப்போ கிரீமியாவோட செவஸ்டாபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரு கடையில் யாரோ பாம்பை பிளேஸ் பண்ணியிருந்துக்கிறாங்க. இதே எஃப்எஸ்பி தரப்பில் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் காரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்காங்க. பெருமளவில் தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இதனால மிக முக்கியமான ஏதோ ஒரு அஃபிஷியல் இறந்துருக்கலாம். யாருக்கு குறி வச்சது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது அப்படிங்கிற தீர விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதே போல இன்னொரு பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரியோபோல்ல வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய ஒரு நபர் சும்மா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில வெடிகளை வந்து வெடி மருந்துகளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் பேக்கேஜஸ் வந்து போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜஸ்லாம் வந்து யார் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பொறுமையாக இந்த ஆள் என்ன செய்கிறாருன்றத பார்த்து கையங்களவமாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்பி தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேக்கேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, குப்பை மாதிரி வந்து வேணுங்கிற மிக முக்கியமான பொருட்கள்லாம் அங்கேயும் ரஷ்யாக்குள்ளே போட்டு போயிடுறாங்க. ஸோ வேற ஒரு நபர் வந்தாருன்னா இது போல் இந்த இடத்துல போட்டு போயிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவங்க அந்த பையை வந்து பார்சலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் இது போல் கண்ட்ரோலர்ஸ் இது போல் ஏதோ ஒரு வெடி பொருட்கள் இது போல் ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தீவிரவாத தாக்குதல் மரியோபோல், செவஸ்டாபோல், செயின்ட் பீட்டர்ஸ்பர்க், மாஸ்கோ இது போல பகுதிகள்லாம் பெருமளவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில் இது போல தொடர் செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவும் முடிஞ்ச வரைக்கும் அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல சேதங்கள் ஏற்பட்டுறது. இது எப்படி இன்னும் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி. ஏன்னா நேராக துருக்கிக்கு வந்துடலாம். துருக்கியில் மிக பெருமளவில் ப்ரொட்டஸ்ட்டு. துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் ஏரோப்ளைனில் ஏறி யாருக்கும் தெரியாமல் அந்த பகுதியிலேருந்து வேறு பக்கம் போயிட்டாரு அப்படிங்கிறது போல் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன, ப்ரொட்டஸ்ட் பெருமளவில் நடக்குது. ஆட்சி கவிழ்ப்புக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம். ஸோ ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சு அப்படின்னா இங்கே துருக்கியோட எர்டகன் அவர்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுனால அவரை சேவ் பண்ணுறதுக்காக வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இங்கேயும் ஆட்சி கவிழ்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா மிக பெரும் ப்ரொட்டஸ்ட் துருக்கியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரான்ஸ் சிட்டிசன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பொட்டி கட்டிட்டு கிளம்பி வந்துருங்க, யார் இதுக்கு மேலே ஈரானுக்கு போகாதீங்கன்னு பிரான்ஸ் வந்து வார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹை லெவல் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை பற்றி பேச போகிறாங்களாமா. ஒரு வேளை யுத்தம் வெடிக்குதா, அது நார்மலாக இது போல் விஷயங்கள் இருக்கும்போது இந்த லெபனானில் இஸ்ரேல் காசாவில் அட்டாக் பண்ணும்போது, இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் பண்ணும்போது, இது போல் விஷயங்கள்லாம் நடக்கும்போது அங்கேருந்து இவாக்குவேட் பண்ண சொல்லி முதல்லையே எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஃப்ரான்ஸ் வந்து முந்திக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவாக்குவேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது போல் வந்து சிட்டிசன்ஸ்லாம் கிளம்புவாங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ கொடுக்கறதுனால முன்கூட்டியே தெரிவிக்கிறாரா ஈரான் மேலே தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிவிக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இந்த இடத்துல உச்சகட்ட பதட்டம் தொத்துக்குச்சு அப்படிங்கிற மாற்று கருத்தில். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட பெட்ரோகெமிக்கல் கம்பெனிஸ் மேலே போட்டிருக்காங்க. எதுக்குன்னா ஈரான் கிட்ட இருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது போல. ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் இந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதுல நம்மளால கிளியராக புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னா ஈரானுக்கு கீழே வந்து யமன் ஹவுதிஸை தொடர்ந்து அமெரிக்க தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தோராயமாக மார்ச் 15 இப்போ வரைக்கும் 60 டார்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தரப்புலேருந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்களும் சொல்கிறாங்க. அதாவது இது யார் சொல்கிறாங்கன்னா ரஷ்யா பேஸ்டு மீடியாஸ்லாம். இதே வெஸ்டர்ன் பேஸ்டு மீடியாஸ்லாம் 65 62 இது போல் கவுண்ட் மாறுபடுது. ஏன்னா தொடர் தாக்குதல் பண்ணிட்டு இந்த கவுண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு. பட் ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் 60 சைட்ஸ் கிட்ட டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மிக பெருமளவில் சிவிலியன் இறப்புகள் இங்கே யமன் ஹவுதிஸ் தரப்பில் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி அங்கே இருக்கக்கூடிய யமன் ஹவுதிஸ் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அப்படியே மேலே வந்துட்டோம்னா இஸ்ரேல் தொடர்ந்து காசாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த காசாக்குள்ள தாக்குதல் பண்ணுறது, அதாவது மார்ச் 18 இப்போ வரைக்கும் மார்ச் 20 வரைக்கும் தாக்குதல் பண்ணுறாங்க இல்லையா, 21. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் 500க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டாங்க, 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிட்டாங்க. இந்த கொண்டு வேரியேஷன் இருக்குது சில மீடியாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ 500க்கும் மேற்பட்ட 550க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. உறுதிப்படுத்த முடியாது, ஏன்னா போர் சூழல் அப்படிங்கிறதுனால முன்ன பின்ன தான் இருக்கும்.
பட் ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன்னா இப்போ ரஷ்யா தரப்புலேருந்து இருக்கக்கூடிய மீடியாக்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 591ங்கிறாங்க. இதே மேற்கு சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 400, 450, 500, 520 இது போல் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது 500 நபர்கள்கிட்ட இறந்துருக்குறாங்க. வீரியம் அதிக அளவில் இருக்குது. தொடர்ந்து பார்டர் பகுதிகளில் புஷ் ஆகிட்டே இருக்கிறாங்க. சில பகுதிகளிலிருந்து இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல தகவல்கள் தொடர்ந்து இஸ்ரேல் தரப்புலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இதுக்கு மேலே எடுபடலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது அப்படியே இந்த பால்கன்ஸ் கிட்ட வந்துட்டோம்னா போர் பதட்டம் மிக பெருமளவில் தொத்திக்கிட்டு இருக்கு இந்த பால்கன் பகுதியில். உலகப்போர் 1 வந்ததுக்கான காரணம் இதுதான். உலகப்போர் 2 வந்ததுக்கான காரணம் இதுதான். இது ஆல்ரெடி நம்ம ஒரு பதிவாகவே தெளிவாக பார்த்துருப்போம். இருந்தாலும் அந்த பதிவு பெருமளவில் யாரும் பார்க்கல. பட் இருந்தாலும் திரும்ப சொல்லிடுறேன். இந்த பால்கன் பகுதியில் முதல்ல குரோஷியாவும் அல்பேனியாவும் இணைஞ்சு கொசோவாக்கு இராணுவம் அனுப்புகிறோம், மிலிட்ரி ட்ரைஸ் போடலாம், அந்த இடத்துல டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், டிஃபென்ஸ் ட்ரைஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொசோவா கூட அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. கொசோவான்றது செர்பியாவோட ஒரு பகுதி, அங்கீகரிக்கல இன்னும் செர்பியா, அது தனிநாடுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொசோவா எனக்கு தனிநாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு பிரச்சனை உருவெடுக்குதுன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்க சமயத்தில் இந்த அதே கொசோவாக்கு வந்து பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்களை நாட்டோவோட பாதுகாப்பு அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா அவங்க தான் சண்டை பிடிச்சி யூகோஸ்லாவியா இருக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் பண்ணி இந்த இடத்துல பிரித்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா, ஸ்லோவேனியா ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் அங்கே டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த டிஃபென்ஸில் பல்கேரியாவும் இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஒரு டைமும் இந்த பல்கேரியா, செர்பியா, கிரீஸு, துருக்கி இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் இவங்க யார் யாருக்கு அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் பிரச்சனை தீரல. ஸோ இந்த பார்டர் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பிரச்சனையெல்லாம் அணி சேர்ந்து திரும்பவும் இந்த பிரச்சனை பெருசாகுமா, அப்படி பெருசாகுது அப்படிங்கும்போது பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது எந்த மாதிரி அணி சேர்ந்துக்குவாங்க, யார் யார் எந்தெந்த பகுதிகள் எடுத்துக்குவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா செர்பியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்குது. ஸோ செர்பியா கொஞ்சம் லூஸ் விட்டாங்க அப்படின்னா அவங்களோட லித்தியம் ரிசர்வ்ஸை சூறையாடுறதுக்கு இல்லை தாமசம் படுத்திக்கிறதுக்கு பல நாடுகளும் முயற்சி பண்ணுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா உக்ரைனில் இருக்கக்கூடியதெல்லாம் பெருமளவில் போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா வந்து டீல் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இப்போ எல்லா யூரோப்பியன் யூனியனோட பார்வையெல்லாம் இப்போ செர்பியா மேலே திரும்புது அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஒரு வேலை இப்படி அப்படிங்கும்போது நடக்குது அப்படிங்கும்போது, போன தடவை ரஷ்யாவுக்கு பெருமளவில் உதவுறதுக்கு வெளில இந்த தடவையும் ரஷ்யாவை உதவ விட மாட்டாங்களா, அப்படி நடக்குது அப்படிங்கும்போது ரஷ்யா எந்த அளவுக்கு இந்த இடத்துல இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இந்த சமயத்துல தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. திரும்பவும் மார்ச் 24 சவுதியில் வச்சு. இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் போல, பட் ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு தனியாக ஒரு டீமை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டீமை அனுப்பி விடுவேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. நேருக்கு நேர் உட்காந்து பேசிக்க மாட்டாங்க. அதாவது ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கான்னு உட்காந்து பேசிக்க மாட்டாங்க. அமெரிக்கா, உக்ரைன் பேசுவாங்க. நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு கருத்து, அதே தான் இங்கே நடக்க போகுது. அடுத்தது அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசிக்குவாங்க. இது போல தான் பேசிக்குவாங்களே தவிர டேரெக்டாக இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா காவு விட்டுருக்காங்க இல்லையா, அந்த காரணத்தினால. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மார்ஷல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைனில் வந்து பிப்ரவரி மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பி மே மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்போ என்ன வதந்திகள் வருது அப்படின்னா, மே மாதத்துக்கு மேலே மார்ஷல்லாவை உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது டேர்ம்ஸில் இருக்கலாம், பேச்சுவார்த்தைகளை இடம் பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஒரு வேளை அப்படின்ற பட்சத்தில் உக்ரைனில் வந்து எலெக்ஷன் வச்சு ஆகணும். ஸோ எலெக்ஷன் வைக்கிறாங்க அப்படிங்கும்போது எந்த மாதிரியான நிகழ்வுகள் அங்கே நடக்கும், ஒருவேளை அமெரிக்கா உக்ரைனை முழுவதும் ரஷ்யாகிட்ட கொடுத்துட்டு போக போகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இல்லைனா இது எல்லாமே குழப்பி விடுறதுக்கான வேலை தானே, ஏன்னா குழப்பி விட்டால் தான் மீன் பிடிக்க முடியும். ஸோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமெரிக்கா ஈடுபட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இப்போ கூட யூரோப்பியன் யூனியனில் சாங்ஷன் போடலாம் அப்படிங்கிறதுக்காக திரும்பி பண்ணிக்கிறாங்க. அதில் ஹங்கேரி வீட்டை போட்டிருக்காங்க. நான் வீட்டை தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத ஹங்கேரி தரப்பு தீர்க்கமாக இருக்காங்க. இதனால அது எடுபடலை அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சும்மா சாங்ஷன் போட்டே இருந்தீங்கன்னா நம்ம தான் அங்கே அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கோம், அவங்க எதுவும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியல அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதே லுத்வேனியாவோட நௌசேடா அவர்கள் அதிபர் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பில் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சாங்ஷன்லாம் லிஃப்ட் பண்ணோம்னா ரொம்ப வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யா அப்படிங்கிறவங்கள அவர் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாங்ஷன் வேணும்னு சில சாரார், சாங்ஷன் வேணும்னு கொஞ்சம் கம்மியான சில சாரார் தரப்புலேருந்து கோரிக்கைகள் யூரோப்பியன் யூனியனில் வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு உதவக்கூடிய காஜா காலஸ் அவர்களோட பிளானை வந்து நிராகரிச்சுக்கிறாங்க. 40 பில்லியன் யூரோஸை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற சொன்னது வந்து நிராகரிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரஷ்யாவோட பணங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம அமுக்கிக்கலாம், அது அவங்க எடுத்துக்கிட்டு உக்ரைனுக்கு நல்லது செய்யலாம் அப்படிங்கிற யோசிச்சாங்க இல்லையா, அது நடக்காது. அதுக்கான ஓட்டு வந்து எடுபடலை, வீட்டோ போடுறாங்க, பல நாடுகள் ஒத்துக்கல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது நடக்கலை அப்படின்னா, ஆனால் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்களே பணம் ரஷ்யாவோட அசட்லேருந்து அப்படின்னா ரெவென்யூ, அந்த பணத்தை இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ரெவென்யூ, அந்த ரெவென்யூ எடுத்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கடனை. அதுவும் கடன் தான்.
ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அசட்ஸை வந்து ரஷ்யா கிட்டே கொடுத்துருவாங்களா? ஸோ சாங்ஷன்லாம் அப்படியே தளர்த்த போகிறாங்களா? அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கா பின்னணியில் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அப்புறம் அப்படியே ஆப்பிரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் சூடானில் சிவில் வார் இதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். RSF சூடானோட பிரசிடென்ஷியல் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுருந்தாங்க. இப்போ அதை மீட்டெடுக்கக்கூடிய தருணத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இங்கே போயிட்டா அப்படின்னா மேபி ஆர்மிக்கு திரும்பவும் பவர் கெயின் ஆகிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா RSF கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடியுது. சில இடங்கள்ல அவங்க பின்வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக் ரேட்டிங். ஒரு கட்டத்துக்கு மேல முழுமையா தோக்க ஆரம்பிச்சிருவாங்களா? இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்தது M23 ரிபல்ஸ் கிட்ட வந்துட்டோம்னா நாங்க இந்த சீஸ்ஃபயர்லாம் வந்து பொருட்டாவே மதிக்கல, அதை பத்தி நாங்க கவலையும் படல, யார் என்ன வேணா சொல்லிக்கோங்க, நாங்க முன்னேறிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களை கூப்பிடவே இல்லை, எங்களுக்கு அழுத்தங்கள் வருது, நாங்க எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற அவங்க தரப்பு இந்த குற்றச்சாட்டுகள் வருது. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டவுனான வலிக்கிழக்கே எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. நாங்க தொடர்ந்து முன்னேறுவோம் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து கான்பிடென்ட்டா இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறது. ஸ்டே சேஃப். பை.